Fibonacci tool intraday எப்படி யூஸ் பண்ணனும் தெரியுமா? அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணனும் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படினா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க போய்ட்டு Fibonacci retracement tool செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து லோ அண்ட் ஹை மார்க் பண்ணனும். சோ செட்டிங்ஸ்ல போய்ட்டு 0.618, 0.5 and 0.382 மட்டும் இருக்கிற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்க போறோம். சோ இந்த செட்டிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்க போறோம். மார்க்கெட் ஓபன் ஆகி 1 hour அப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹை டு ஃபர்ஸ்ட் ஸ்விங் லோ வந்து மார்க் பண்ண போறோம் ஆர் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை வந்து மார்க் பண்ண போறோம். மார்க் பண்ணோம் அப்படின்னா அங்க இருந்து ரிவர்சல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு தெரியுதா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2 நாளுக்கான Fibonacci வந்து மார்க் பண்ணிருக்கோம். For swing high to swing low இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப்க்கு அப்புறம் என்ன மாதிரியான மொமெண்டம் சிங்கிள் கேண்டில்ல கொடுத்திருக்கின்றது. செகண்ட் டைம் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் இதே ஸ்பாட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் the third day that is today இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு swing high ல இருந்து swing low மார்க் பண்ணோம்னா இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்ல ஒரு ராலியா அப் சைடுல கொடுத்தாங்க. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பண்ண 2 ட்ரேட்ஸ் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரியான துல்லியமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. கோர்ஸ் டீடைல்ஸ்க்கு DM பண்ணுங்க. அப்படியே போற போக்குல இது ரெண்டுத்தையும் தட்டி விட்டு போங்க.